அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள், பெருமாள் வழிபாடுக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள். இந்த மாதத்தில் நம்ம இந்த ஒரு கதையை நீங்கள் கேட்டாலே போதுங்க, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட எத்தனை ஜென்ம பாவமாக கூட இருக்கட்டும், எல்லாமே போய் நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைப்பது உறுதி. அப்படிப்பட்ட ஒரு இதிகாச ஒரு புராணம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வந்துட்டாலே எல்லாருக்குமே தெரியும், பெருமாளுடைய வழிபாட்டுக்கான உகந்த மாதம். அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைங்கிறது சொல்லவே வேண்டாம். ஏன்னா எல்லாருடைய வீட்டில் சுவாமிக்கு தலிகை பண்ணுவாங்க. இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமம் அந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக உச்சரிக்கும். நம்ம சாமியை கரெக்டாக அந்த முறைப்படி நம்ம வணங்குறதோ வைக்கிறதோ எங்களுக்கு அப்படிலாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் ஆத்மார்த்தமாக கோவிந்தான்னு கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமாக பெருமாள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக நிற்பார். ஏன்னா அந்த நாமத்துக்கு இந்த ஒரு மாதத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. எல்லாருமே நினைக்கலாம் வருஷத்தில் 12 மாதங்கள் தான் இருக்குது, ஆனால் அந்த புரட்டாசி மாதத்துக்கு மட்டும், அதுவும் பெருமாளுக்கு மட்டும் எதற்காக இத்தனை சிறப்பு? நிறைய பேர் நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக சைவ சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக பெருமாள் எல்லா கோவில்லையுமே நல்ல விசேஷமான பூஜைகள், அலங்காரங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷந்தான். அப்படி எதற்காக இந்த பெருமாளுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இதற்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கதைகள் இருக்குது. அந்த கதையை நீங்கள் இந்த ஒரு நாளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பதிவை தாமதமாக தான் பார்த்தோமா அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் இந்த கதையை நம்ம கேட்டுட்டால் கூட போதுங்க, நம்மளுடைய எத்தனை ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் போய் நமக்கு கண்டிப்பாக புண்ணியமும் மோட்சமும் கண்டிப்பாக கிடைக்குமா. அதுவும் பெருமாளுடைய அனுகிரகம் நம்முடைய குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா. அப்படிப்பட்ட அந்த ஒரு கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னொரு காலத்தில் தொண்டைமான்கிற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தாராம். அவர் பெருமாளுடைய மிகப்பெரிய பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செஞ்ச ஒரு பெருமாளை வச்சுட்டு டெய்லி புஷ்பம், அதாவது தங்க புஷ்பம், நம்மளாம் பெருமாளுக்கு என்ன பண்ணுவோம், பூவால் தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த பூக்களையே அவர் தங்கத்தாலும் வெள்ளியாலும் செஞ்சு டெய்லி பெருமாளை வழிபட்டுட்டு இருந்தாராம். வழக்கம் போல் ஒரு நாள் காலையில் எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எப்பயும் போல் பெருமாள் சிலைக்கு முன்னாடி உட்காந்து பூக்கள் ஒவ்வொரு பூக்களாக எடுத்து பெருமாளுடைய பாதத்தில் போட ஆரம்பித்தார். ஆனால் ராஜா எடுத்து போடுறப்ப அந்த புஷ்பம் தங்க புஷ்பமாகவும் வெள்ளி புஷ்பமாகவும் தான் இருக்குது. ஆனால் அந்த பெருமாளுடைய பாதத்தில் போனதுக்கப்புறமேட்டு அந்த பூக்களானது எல்லாமே களிமண் பூக்களாக மாறிடுச்சு. உடனே மன்னன் திருப்பியும் நம்ம தப்பாக தான் பண்ணிட்டோமோன்னு நினச்சிட்டு திருப்பி எடுத்து போடுறாரு. ஆனால் அந்த பூக்கள் போடுறப்ப எல்லாமே களிமண் பூவாக மாறி பெருமாளுடைய பாதத்தில் விழுகுது. மன்னனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், இது என்னடா இது இப்படி நம்ம எடுக்கிறப்ப பூவாக இருக்குது, தங்கமாக வெள்ளியாக இருக்குது, ஆனால் சுவாமி பாதத்தில் விழுகிறப்ப களிமண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாயிட்டு, சரி ஆரம்பித்த பூஜையை நம்ம நிறைவு செய்யணுமேன்னு சொல்லிட்டு பூஜையை முடிக்க முடியாமல் அரைகுறை மனதோட பூஜை முடிக்கிறாரு. மன்னனுக்கு காலையிலேருந்து ஏகப்பட்ட குழப்பம், தன்னுடைய பூஜையில் ஏதாவது தவறு இருக்குமோ, பெருமாளுக்கு நம்ம குறை வச்சுருக்கோமோ, அதனால தான் இப்படி நமக்கு கஷ்டங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் மன்னனோட மனசில். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவருக்கு இதே யோசனையில் ஒழுங்காகவே அவரால் எதையுமே முழு மனசோடு செய்ய முடியலையாம். எப்படியோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ராஜா கடத்திட்டாராம். ராத்திரி தூங்குறப்ப பெருமாளை வேண்டிக்கிறாங்க, என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் அதை என்னுடைய கனவில் தூக்கத்திலையாச்சும் அதை தெரியப்படுத்தணும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்க போகிறார் மன்னன். தன்னுடைய பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் ராஜாவுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் உனக்கு விட தெரியணும்னா நீ நாளை காலையில் போய் பீமாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சிறாரு. மன்னனுக்கு தூக்கமும் கலைஞ்சிருச்சு. இந்த பீமா யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம், அடுத்த குழப்பம் மன்னனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு தன்னுடைய வேலை ஆட்களை எல்லாருமே அனுப்பி அந்த நாட்டில் பீமா யாருன்னு விசாரிக்க சொல்கிறாரு. கடைசியாக அந்த பீமாவையும் அந்த பீமையா அப்படிங்கிற அந்த பேர் உள்ள ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு குயவன்னா நம்முடைய மண்பானையெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அப்படி அந்த பானைகள் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் அவர் பேர். அப்படிப்பட்ட அவரும் பெருமாளுடைய தீவிர பக்தன். ஆனால் அந்த குயவனால் அந்த வாசனையான பூக்கள்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண முடியாது. அவர்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. டெய்லி மனசார பெருமாளையே நினச்சி டெய்லி வழிபாடு பண்ணுவாராம்.
குயவனை தூரத்தில் நின்று ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு ராஜா. இப்போ டெய்லி என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் மண்பானைகள்லாம் செஞ்சுட்டு மண்பானை செய்கிறப்பே கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே வேலை செய்கிறார். அந்த சமயம் பார்த்து பெருமாள் வந்து அவருக்கு முன்னால் காட்சி தராரா. பெருமாளை பார்த்துட்டு அந்த குயவனுக்கு என்ன, அதாவது அந்த பீமையான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அந்த கையில் களிமண் தானே இருக்கும், இந்த பானைகள் செய்யக்கூடிய அந்த களிமண்லேயே டக்குன்னு ஒரு பூவை செஞ்சுட்டு பெருமாளுடைய பாதத்தில் போட்டு பெருமாளை வணங்குறார் குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா கோவில் கட்டி தங்கத்திலையும் வெள்ளியாலும் பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு நம்முடைய கண்ணுக்கு தெரியாத பெருமாள் சாதாரண ஒரு குயவனுடைய இவருடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தரார்னா அந்த குயவனுடைய அந்த பக்தியில் வந்து எவ்வளோ ஒரு உன்னதம் இருக்கணும், எவ்வளோ ஒரு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஒரு பியூரிட்டின்னு சொல்லிட்டு அப்படி உண்மையான ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம், பெருமிதம். அப்போ தான் மன்னனுக்கு புரிய வந்தது, பக்திங்கிறது இறைவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருளில் கிடையாது. நம்மக்கிட்ட சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத ஒரு வேண்டுதல் தான் உண்மையான பக்தி. அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு மன்னன் மனசார உணர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கதையில் நமக்கு புரிஞ்சிருக்கும், எப்பயுமே இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனது மட்டும்தான் முக்கியம். காசோ பணமோ ஜாதியோ மதமோ இனமோ இதெல்லாம் பார்த்து என்றைக்குமே இறைவனுடைய அருளாசி கண்டிப்பாக கொடுக்கறது கிடையாது. இந்த கதையை நமக்கு உணர்த்துகிற வகையில் இன்றைக்குமே திருப்பதி அந்த பெருமாள் கோவிலில் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிற சில பொருட்களில் மண் பாண்டங்களில் தான் வச்சிட்ருக்காங்க. அதாவது மண் பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் சுவாமிக்கு நைவேத்தியமான பொருட்களை வைக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற அந்த குயவனுக்கு அன்றைய தினமே வந்து மோட்சம் கிடைத்ததான். இந்த சம்பவம் நடந்தது புரட்டாசி மாதத்துடைய ஒரு சனிக்கிழமை. அதனால தான் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் குறிப்பாக நம்ம வந்து கோவிந்தாங்கிற ஒரு நாமத்தை சொல்கிறாங்க. அன்னைக்கு யார் வந்து பெருமாள் நினச்சிட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாவ விமோசனம் கிடைக்கும். இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மட்டும் கிடையாதுங்க, இந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க நம்ம இறை வழிபாடு ஆத்மார்த்தமாக கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமத்தை நம்ம கண்டிப்பாக உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைப்பது உறுதின்னு இந்த புராண கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு உண்மை. அதனால் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு தெரிந்த நம்மளால் பெரிய அளவுலலாம் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து பெருமாளுடைய எளிமையான இந்த நாமங்களை நீங்கள் மனசில் நினச்சாலே போதும். பெருமாளுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிச்சயம் கிடைக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த கதையை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.